ஹாய் எவ்ரிவான், இது தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நேச்சுரல் மிஸ்ட்ரி த்ரில்லர் கொரியன் சீரீஸோட பேர் பிளாக். இன்னைக்கு பார்க்க போகிறது 17வது எபிசோட். என்னோட இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு இந்த எபிசோட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸோட கதை புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போன குட்டி ஹீரோவோட டெட் பாடி குட்டி ஹீரோவோடதே இல்லை, வேற யாரோ அந்த டெட் பாடியை மாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. இப்போ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது குட்டி ஹீரோவோட டெத் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்க்குறாரு. அதில் குட்டி ஹீரோவோட ஃபேஸ் ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. அதுவும் ஃபேஸ் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு வேணும்னு யாரோ பண்ணது மாதிரி தான் இருக்குது. வில்லன் அப்படி பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை இல்லையா? ஏன்னா வில்லனுக்கு அந்த கேசட் மட்டும் தான் வேணும். ஸோ குட்டி ஹீரோவை கொண்டுட்டு அந்த கேசட்டை மட்டுமே எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். ஃபேஸை இப்படி டேமேஜ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. வேற யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்க. டெட் பாடியை ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. யாரா இருக்குன்னு ஹீரோ யோசிக்கும் போது ஜூனியர் வாங்க நம்ம போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஹீரோ நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும், குட்டி ஹீரோக்கு எனக்கு என்ன சம்மந்தம், ஹீரோயின் இப்போ சேஃப் ஆகிட்டா, வில்லன் ஜெயிலுக்கு போயிட்டான், ஸோ இனிமேல் நான் நிம்மதியாக நம்மளோட உலகத்துக்கு திருப்பி வந்துடுவேன் அப்படின்ட்டு இவர் குட்டி ஹீரோட அந்த பாடி ஸ்வாப் பண்ண விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றாரு. ஜேம்ஸ் சொல்றாரு, ஒருவேளை அது நீ சந்தேகப்படுற மாதிரி அது ஹீரோவை இல்லைன்னா ஒரிஜினல் ஹீரோ உயிரோட உண்மையான குட்டி ஹீரோ உயிரோட இருந்தான்னா எப்படி உனக்கு ஆக்சிடென்ட்ல மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவனுக்கு நிஜமாக மெமரி லாஸ் ஆகிட்டு யார் என்னன்னு தெரியாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தான்னா அப்படின்ட்டு இவர் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்க ஹீரோக்கும் அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு தோணுது. ஒருவேளை அப்படி குட்டி ஹீரோ உயிரோட இருந்தானா ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் குட்டி ஹீரோ தானே, அவளுக்கு அவனை எந்த அளவு பிடிக்கும், அவனை எவ்வளவு அட்மையர் பண்ணுறாங்கன்னு ஹீரோயினே சொல்லியிருப்பாங்க. இவள் அப்படி அவன் உயிரோட எங்கேயாவது இருந்தான்னா அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஹீரோனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு இவர் அவரோட கிரிம் ரீப்பர் உலகத்துக்கு திருப்பி போயிடலாம்ல அப்படின்ட்டு இவருக்கு ஒரு ஐடியா வருது. வில்லனை மாட்டி விடும்போது வில்லன் கூட ஹீரோ கிட்ட உன்னோட அண்ணனோட கேஸை அப்போ ஹீரோயினோட அப்பா விசாரிச்சுட்டு இருந்தான்னு வேற சொல்லியிருப்பாரா, அந்த ஞாபகம் வருதா? சரி, இந்த ரிப்போர்ட்ல பார்த்தா அதுல கேஸை விசாரிச்ச ஆஃபீஸரோட பேரு ஹீரோயினோட அப்பா பேரு இல்ல வேற ஒருத்தரோட பேர் போட்டிருக்கு. அந்த ஆஃபீஸரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கேட்ட அவருமே ஆமா நான் தான் விசாரிச்சுட்டு இருந்தேன், ஹீரோயினோட அப்பா அதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டாரு, அதுல இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் குட்டி ஹீரோட அம்மா யாருன்னு கேட்டுட்டு அந்த அம்மாவோட ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டு போயிருக்காரு. அந்த குட்டி ஹீரோட அம்மாவை அப்பா இருந்தது யாரு, ஹீரோட அந்த டாக்டர் அம்மா தானே. ஸோ அவங்கள பாக்குறதுக்காக வந்து அவங்க கிட்ட கேட்டா இவங்களுமே ஆமா அப்போ ஒரு டிடெக்டிவ் என்கிட்ட வந்து விசாரிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு, பட் யார் என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. குட்டி ஹீரோவை இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. எதுக்காக நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்னு அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா ஏன்னா அவனோட உடம்பு ஆல்ரெடி ரொம்ப சிதைஞ்சிருந்தது, இனிமேலும் அதை டேமேஜ் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல அப்படிங்கிறாங்க. இப்போ இவருக்கு ஹீரோயினோட அப்பா குட்டி ஹீரோட பாடி ஸ்வாப் ஆனதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தின விசாரணையிலையும் இறங்கியிருக்காரு. உறுதியாகுதா? இப்போ அவர்கிட்ட கேட்கலன்னா அவர் உயிரோட இல்ல, யார்கிட்ட விசாரிக்கலாம்னு யோசிக்கும் போது இவருக்கு ஹீரோயினோட அப்பா சாக போறாரு அப்படின்னு தெரிஞ்சு நான் அவரை காப்பாத்தல அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனோட அம்மாவும் பிரிஞ்சு ரொம்ப நாளா இருக்கும். அது அப்புறம் எப்படி அவர் சாக போறான்னு இவருக்கு தெரியும், குட்டி பொண்ணு ஹீரோன் தானே சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு கேட்கறதுக்காக அவங்கள பார்க்க போனா அவங்களுமே சொல்றாங்க இவங்களுக்கு எப்படி தெரிய வந்திருக்குன்னா அந்த மால் இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ஏப்ரல் 20ஆம் தேதி ஹீரோயினோட அப்பா ரொம்ப டென்ஷனா படபடப்பா ஹீரோனை தூக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோனை பத்திரமா பாத்துக்கோ, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ட்டு எப்பவுமே காமா கூலா இருக்கிறவர் அன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்திருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் கண் முழிச்ச ஹீரோயின் அப்பாவை பார்க்கணும், அப்பா சாக போறாங்க, அவங்க கிட்ட ஷேடோ இருந்தது, அந்த ஷேடோ போயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், என் அப்பா கிட்ட விடுங்கன்னு சொல்லிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கா. இவங்களுமே அவர் சாக போறாரு, அவர்கிட்ட ஷேடோ இருந்துச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சு பயந்து போயிட்டு அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இடிஞ்சு விழுந்த ரெஸ்கியூ நடந்துட்டு இருக்கிற அந்த மால்க்கெல்லாம் போயிருக்காங்க. அங்க அவர் இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அங்கதான் இருந்திருக்காரு, ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த டாக்டரோட முகத்தை இவங்க பார்க்கல, முதுகு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இவர் உயிரோட இருக்கிறத பார்த்தது நல்ல வேலை, அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு நிம்மதி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் மனுஷனே இல்லை, ஒரு கிரிம் ரீப்பர், இவர் இருக்கிறது தன்னோட பொண்ணுக்கு அவளோட ஃபியூச்சருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்ட்டு அவர் செத்தாலும் பரவாயில்லைன்ட்டு அவர்கிட்ட பேசாம அவரை பார்க்காம அங்கேருந்து திரும்பி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு அவர் பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து இறந்தும் போயிருக்காரு. இப்படி சொல்லும் போது ஹீரோயின்ல சரி அவரோட பொருட்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கும்போது இவங்க கிட்ட இல்ல, அவங்க எல்லா பொருட்களையும் எரிச்சிட்டாங்களா, அவரோட பர்ஸ் மட்டும் இருந்திருக்கு, அதான் ஹீரோயின் ஒரு வாட்டி எடுத்துட்டு போயிருப்பாங்களே. ஸோ ஹீரோ வேகமா அந்த ஹீரோனோட வீட்டுக்கு வர வீட்டில் தேடி அந்த பர்ஸையும் கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. அதுல பெருசா எதுவும் இல்ல, அல்லது ஹீரோனோட சின்ன வயசு போட்டோ இருக்கு, அந்த போட்டோவை பார்த்தவர் ஏதாச்சும் பின் பக்கத்து இருப்பாரு, அதுல ஒரு கார் நம்பரை ஹீரோனோட அப்பா நோட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த நம்பர் யாரோட நம்பர்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த கார் 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தா அந்த கிரிம் ரீப்பர் டாக்டர். அட இவனானு அவர்கிட்ட வந்து விசாரிச்சு அவரும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. என்னன்னா அந்த மால் கொலாப்ஸ் ஆகி விழுந்து இவங்க 4-5 நாள் அந்த பேஷண்ட்ஸ்லாம் அட்டன் பண்றதுல பிஸியா இருந்திருப்பாங்களே. அப்போ இவர் கார் பார்க்கிங்ல எடுத்து வச்சிருந்த காரு அதுக்கப்புறம் இவர் வந்து பார்க்கும்போது காணாம போயிருக்கு. ஸோ அவருக்கு எக்ஸாக்டா எப்ப காணாம போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவருமே அதே ஏப்ரல் 20ஆம் தேதி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு.
அப்படின்னு இவர் சொல்ல ஹீரோ அதில் இருக்கிற ஹீரோனோட அப்பாவோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த டிடெக்டிவ் உங்களுக்கு தெரியுமா, இவர் உங்ககிட்ட வந்து ஏதாவது விசாரிச்சாருன்னு கேட்கும்போது இவருமே அம்மா அந்த தொலைஞ்சு போன காரை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன், அதுக்காக ஒரு டிடெக்டிவ் என்கிட்ட வந்து விசாரிச்சாரு, பட் அவரோட ஃபேஸ் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சதுனால அவரோட ஃபேஸில் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லவே, சரி அப்போ நீங்கள் அந்த மாலில் கொலாப்ஸ் ஆகி விழுந்த டெட் பாடிஸ் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தாங்கல்ல, அதில் யாராவது முதுகில் பர்த் மார்க் இருக்கிற மாதிரி இடது கை மிஸ் ஆனது மாதிரி ஏதாவது டெட் பாடி என்ன தொலைஞ்சு போச்சு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்துச்சான்னு கேட்கும்போது இவர் இல்லையா அந்த மாதிரி எதுவும் ரிப்போர்ட் வரலையே அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இவர் வெளியே வந்தா அங்க அந்த ஓடி போனவே கூலா நடந்து போயிட்டு இருக்கான். பார்த்த ஹீரோவா அவ்வளவுதான், டே நில்லுடா உன்னை தேடி நாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ கூலா சுத்திட்டு இருக்க இல்லடான்னு சொல்லிட்டு அவனை துரத்தி பிடிக்க, அப்போ அங்கிருந்து வேகமா வந்த ஒரு கார் ஹீரோவா அடிச்சு தூக்கிடுது. அவ்வளவுதான், ஹீரோ அப்படியே மயக்கமாயிடுறாரு. அப்புறம் இங்க என்ன ஆச்சு, யாரு இவரை இடிச்சு அப்படிங்கறது எதுவுமே காமிக்கல. இங்க ஹீரோயின் கிட்ட வராங்க, ஓடாம சூசைட் பண்ணி சாக போறது இன்னைக்கு தான், ஸோ இவங்களுக்கு போய் காப்பாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கு. அது நேரம் அந்த கண்ணு தெரியாதவர் சொன்ன அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது, நடக்க போற விஷயங்களை நீ காப்பாத்தினா ஃபியூச்சர்ல அதனால பெரிய ஆபத்துக்கள் கூட வரலாம் அப்படின்ட்டு. இவங்களுக்கு காப்பாற்றவும் மனசு வரல, அவங்கள விடவும் முடியல. சரி வேணாம், அவங்களோட விதியை நாம மாற்ற வேணாம், நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதான் அந்த ஓவோட தம்பி அந்த பையனை பார்க்குறான், ஐயோ இவங்க ஏன் வந்துட்டு எங்கள் அம்மாவை காப்பாற்ற போகிறாங்கிற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கா மனசே இல்லைச்சு, அவங்கள அப்படி விட்டுட்டு வந்துட்டோமே, அவங்க சாக போகிறாங்களே, டைம் வேற ஆகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க போகவா வேணாமா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க. இங்கே ஓவோட அம்மா மனசு விட்டு போயிடுறாங்க. தன்னோட பையனுக்கு இவ்வளோ நாள் போராடி நியாயம் கிடைக்கல, இனிமேல கிடைக்க போது, சரி தான் செத்தாலாது தன்னோட பையனுக்கு நீதி கிடைக்கட்டும் அப்படின்ட்டு இவங்க கழுத்துல கயிறை மாட்டிக்கிட்டு சாகிறதுக்கு ரெடியாக ஜேம்ஸும் அவங்களோட சோலை கலெக்ட் பண்றதுக்கு அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. அவ்வளவுதான் கதை முடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க மனசு கேட்காம ஓ வந்திருக்கான், வந்து அவங்க அம்மாவை காப்பாத்திடுறான். அப்போ ஜூனியர் ஓவோட தம்பி இருக்கான்ல அவனை கூட்டிட்டு வரான். அது எப்படி, அவனோட டெட் பாடியை ஓவோட அம்மா இன்னும் அடக்கம் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு நியாயம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் அடக்கம் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட டெட் பாடிக்குள்ளேயே புகுந்து தன்னோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கான். பரவாயில்ல, எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அம்மா மேலே அக்கறை இருக்குல்ல, இனிமேல் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி இவன் நிம்மதியாக கரெக்டாக அங்கே இந்த இடத்துக்கு மனசு கேட்காம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் 2 பேருமா சேர்ந்து அவங்க அம்மாவை காப்பாற்றுறாங்களா. இனிமேல் இவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. ஸோ ஜேம்ஸு இவங்க 2 பேரையும் அந்த பையனோட டெட் பாடி இருந்த மார்ச்சுரிக்கு கூட்டிகிட்டு வந்து அவனோட உடம்பை விட்டு வெளியே வான்னு சொன்னால் அவனும் வரதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் அவனால் வர முடியல. என்னடா இது ஹீரோக்கானது மாதிரி இவனுக்கு ஆகுதே, இப்போ என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லை, டெத் ஸ்குவாடை கூப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இவங்க டெத் ஸ்குவாடை கூப்பிட்டு இவனோட சோலை இவனோட உடம்புல இருந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இங்கே ஓவோட அம்மாவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, நல்லாயிட்டாங்க, இனிமேல் இந்த மாதிரி சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஓட்ட சொல்லிட்டாங்க. அதோட அந்த டாக்டர் இருக்கல்ல அவனுமே மனசு கேட்காம அந்த பையனுக்கு டிப்ரெஷன்லாம் எதுவும் இல்லை. தம்பியோட டெட் பாடியில் அவனோட பிரைவேட் பார்ட்ல மென்தாலோட வாசனை வந்தது, அவனை யாரோ அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டான். ஓவுமே அந்த மிலிட்ரியில அந்த பையனை அபியூஸ் பண்ண அந்த ஹையர் அபிஷியலோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவருக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதையும் இவன் தான் பண்ண அப்படிங்கிறது தெரியாம சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டான். இதனால தம்பியை அபியூஸ் பண்ணதுனாலதான் அவன் சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டான் அப்படின்ட்டு அந்த கேஸ் மறுபடியும் ரீஓப்பன் ஆகுது. கண்டிப்பா இதை இனிமே விசாரிப்பாங்க, அதனால அவனுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணது நீ தானே அப்படின்ட்டு. ஓல பின்ன நான் ஒரு ஹேக்கராக இருந்துட்டு என்னோட அம்மாக்காக இது கூட செய்யலைனா எப்படி, அதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு கால் வருது. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்க. இங்கே ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சவருக்கு கையில் கிடச்ச ஓடி போனவனே விட்டுட்டார்ல, இப்போ இவன் யாரோட பாடியில் எங்கே புகுந்திருக்கான்னு தெரியல, அதை இனிமேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இவர் குழம்பிட்டு இருக்க. அங்கே ஜூனியர் வரா, எதுக்காக ஹீரோ பழைய ஹீரோட உடம்பை விட்டு வெளியே வர முடியலன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அந்த தம்பி பையன் அவனோட சொந்த டெட் பாடியிலேருந்து வெளியே வர முடியாம டெத் ஸ்குவாடை கூப்பிட்டு தான் அவனோட சோலை வெளியே வர வச்சிருக்காங்க. அப்போ அந்த டெத் ஸ்குவாட் தான் எதனால இந்த பாடியிலேருந்து இவனால் வெளியே வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா எல்லா கிரிம் ரீப்பர்ஸுமே ஒரு காலத்தில் மனுஷங்களா இருந்து இறந்து போனாங்க தானே. ஸோ அவங்களும் ஒரு சோல் மாதிரி தான். ஒரு கிரிம் ரீப்பரோட சோல் அவங்களோட சொந்த உடம்புக்குள்ளே புகுந்துச்சுன்னா அவங்களால வெளியே வர முடியாதான். ஜூனியர் இதை ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோட சொந்த உடம்புக்குள்ள போனதானே வெளியே வர முடியாது, நான் இருக்கிறதா என்னோட உடம்பு இல்லையா, இது பழைய ஹீரோட உடம்பு தானே, அப்புறம் எப்படி என்னால இதை விட்டு வெளியே வர முடியல, அது என்ன ரீசன் கண்டுபிடிச்சிட்டுவான்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுட்டு இவர் வெளியே வந்தா. அது நெட்ல ஹீரோயினும் ஹீரோக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக வந்தவங்க ஹீரோ தங்கி இருக்கிற ரூம் வாசல்ல அந்த கிரிம் ரீப்பர் டாக்டர்ல நிக்கிறத பாக்குறாங்க. அவருமே ஹீரோயினை பார்த்ததும் அங்கிருந்து போலான்னு போகும்போது அவரோட உடம்புக்குள்ள பிளாக் ஷேடோ தெரியறத ஹீரோயின் கவனிச்சிட்டாங்க. சோ அவருமே ஹீரோயினை பார்த்ததும் அங்கிருந்து போயிட, என்னது இவரோட உடம்புக்குள்ள பிளாக் ஷேடோ இருக்கு, ஹீரோ இந்த மாதிரி தானே தேடிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இவங்க வாய் விட்டு புலம்பிட்டு இருக்க. அதை வெளியே வந்த ஹீரோ கேட்டுட்டு
டாக்டர் வேற கேட்டு என்ன சொன்ன இவனோட உடம்புக்குள்ள பிளாக் ஷேடோ தெரியுதான்னு. அப்படின்னா அந்த ஓடி போனவன் இவரோட உடம்புக்குள்ளதான் இருக்கானான்னு சொல்லிட்டு டாக்டர் பிடிச்சிடே, நீ இவரோட உடம்புக்குள்ள தானே இருக்க, மரியாதையா வெளியே வந்துரு, நீ வரலன்னு வையன் இந்த துப்பாக்கியில அவன் மண்டையில ஓட்டையை போட்டு வெளியே வர வச்சிரு, வெளியே வாடான்னு சொல்ல அவரோட உடம்புக்குள்ள இருக்கிற ஓடி போனவரும் வெளியே வரான். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஹீரோ தேடிட்டு இருக்கிற ஓடி போனவன் இல்ல, வேற ஏதோ வயசான ஒரு லேடி. இந்த பாட்டி யாருன்னா அந்த ஓடி போனவன் இருக்கான்ல அவன மாதிரிதான். அதாவது அந்த கிரிம் ரீப்பர் உலகத்துக்கே இந்த பாட்டியை பத்தி நல்லா தெரியும். 100 வருஷமா இந்த பாட்டி இந்த ஓடி போனவன் எப்படி ஹீரோட கண்ணில் மாட்டாம இருக்கானோ அதே மாதிரி அந்த கிரிம் ரீப்பர் உலகத்துக்கே தண்ணி காட்டிட்டு இருக்காங்களாம். இவங்க உயிரோட இருக்கும்போது இவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தினா இவங்களோட ஹஸ்பண்டை கொண்டுட்டு இவங்களுமே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. சூசைட் பண்ணி இறந்து போனவங்க கிரிம் ரீப்பருக்கு அசிஸ்டண்டா இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி இவங்க வரும்போது அதுக்கப்புறம் காணாம போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. சொல்ல போனா 100 வருஷமா மறைஞ்சிட்டு இருக்கிற இவங்களை யாரை கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு பெரிய ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கிரிம் ரீப்பர் உலகத்துல போஸ்டர் அடிச்சு ஒட்டி இவங்களை தேடிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த பாட்டி இப்போ ஹீரோவோட கண்ணில் மாட்டிருக்காங்க. ஹீரோயே, நீ தானே அந்த பாட்டி, நீ தான் இந்த டாக்டரோட உடம்புக்குள்ள இருக்கியா, நீயும் அந்த ஓடி போனவனு கூட்டா அப்படின்ட்டு இவருக்கு சந்தேகத்தை கேட்க இந்த பாட்டியில பயங்கரமா சிரிக்குது. ஹீரோ சந்தேகப்பட்டது சரிதான், இவரும் இந்த பாட்டியும் ஓடி போனவனும் கூட்டு. ஹீரோ ஓடி போனவனை பிடிச்சப்போ ஒரு கார் வந்து வேகமா இடிச்சதுல அது கூட இந்த பாட்டி தான் வந்து இடிச்சிட்டு ஹீரோவுக்கு பல்ஸ் இருக்கான்னு பார்த்துருக்காங்க. பல்ஸ் இல்லை, ஹீரோ இறந்துட்டாரு. இந்த கிரிம் ரீப்பர்ஸ் யாராவது ஒரு உடம்புக்குள்ள இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க அந்த உடம்பு மறுபடியும் இறந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிரிம் ரீப்பர் வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதே உடம்புக்குள்ள திருப்பி போக முடியாது. அப்படி வெளியே வந்த கிரிம் ரீப்பருக்கும் இந்த உடம்புக்குள்ள இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்காது. இப்போ இந்த பாட்டி ஹீரோவை இடிச்சு அவருக்கு பல்ஸ் இல்லை, அவர் இறந்துட்டாரா, உள்ள இருக்கிற 444ஓட சோல் வெளியே வரணும்ல, வந்தாதான் அந்த 444க்கு இவங்க 2 பேரையும் பார்த்த ஞாபகம் இருக்காது, மறந்துடுவாரு. இந்த பாட்டியும் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஹீரோவை கார் ஏற்றி கொண்டு இருக்கு. உள்ள இருக்கிற 444 வெளியே வருவார் வெயிட் பண்ணா ஹீரோவோட உடம்புல இருக்க 444 வெளியே வர முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன் வரலன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. இதை கேட்டு ஹீரோ, இங்க பாரு 100 வருஷம் எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்து சுத்திட்டு இருக்கா, இப்ப நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், உன்னை கொண்டு போய் அங்க ஒப்படைச்சிட்டேன், எனக்கு ரிவார்டு வேற கொடுப்பாங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா இந்த பாட்டில, எங்க பாரு என்ன இப்படியே விட்டு காட்டி கொடுக்காம நீ விட்டேன்னா உனக்கு தேவையான விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஹீரோனோட அப்பா ஒரு டாக்டர் கிட்ட விசாரிச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தார்ல, அந்த டாக்டர் கூட வேற யாரும் இல்ல, இந்த டாக்டர் தான். அதாவது இந்த பாட்டி இவரோட உடம்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவர் மனுஷனா இருந்தப்போ அப்போ அதோ இங்க ஒரு பேஷண்ட் உட்கார்ந்துருக்காருல, இவரோட உடம்புல தான் அந்த பாட்டி இருந்திருக்காங்க. ஹீரோனோட அப்பாவும் இவர்கிட்ட கார் தொலைஞ்சு போனதை பத்தி கேட்டுட்டு அந்த மால் இடிஞ்சு விழுந்து அதுல இடது கை இல்லாம ஒரு ஸ்டூடெண்டோட டெட் பாடி உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இதை கேட்டதும் அந்த டாக்டர்ல ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிருக்கான். ஹீரோனோட அப்பா கிட்ட இல்ல அந்த மாதிரி எதுவும் டெட் பாடி நாங்க ரிசீவ் பண்ணல அப்படின்ட்டு அங்கிருந்து எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு ஒழுங்கா பதில் சொல்லாம அங்கிருந்து போயிருக்காரு. இதெல்லாம் இந்த பாட்டி இருந்து கேட்டுட்டு தானே இருக்காங்க. இந்த பேஷண்ட் உடம்புல இருக்கிற பாட்டியும் டாக்டரை கவனிச்சு தான் இருந்திருக்காங்க. இவரு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. இந்த பாட்டியுமே இந்த வாட்டி கிடைச்ச உடம்பு இந்த ஒரு நோயாளியான நோஞ்சானோட உடம்புல வரணும், ஒரு நல்ல உடம்பு கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்திட்டு இருக்கும்போது ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருந்த அந்த டாக்டர் நிறைய போதை மருந்தை எடுத்துட்டு ஒரு மாதிரி கேர் ஆகி படுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த பாட்டி இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, அந்த போதை மருந்து டோஸ் இவங்களும் கொஞ்சம் அதிகமா போட்டுவிட்டு அந்த டாக்டரை கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ணிட்டு இவங்க அந்த டாக்டரோட உடம்புக்குள்ள பூந்திருக்காங்க. எதுக்காக இவங்க கொலை பண்ணி அந்த டாக்டரோட உடம்புக்குள்ள பூந்திருக்காங்கன்னா, இந்த பாட்டி இப்ப டாக்டரை கொலை பண்ணது சடனா இவங்க எடுத்த டிசிஷன், உடனே அட் த ஸ்பாட்ல அவரை கொன்னு அவங்களோட உடம்புக்குள்ள பூந்திருக்காங்க. சோ இவரை சுத்தி கிரிம் ரீப்பர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. கிரிம் ரீப்பர் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உடம்புக்குள்ள இவங்க பூந்தாங்கன்னா இவங்க மாட்டிப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் 100 வருஷமா கொலை பண்ணி எதிர்பாராத சாவை ஏற்படுத்தி அவங்க உடம்புக்குள்ள புகுந்து கிரிம் ரீப்பர்ஸ் கண்ணில் மாட்டாம இவ்வளவு நாள் தப்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ எல்லாரையும் கொலை பண்ணி நீ இப்படி தப்பிச்சுட்டு இருக்கல, ஒரு கிரிம் ரீப்பர் மனுஷங்களை கொலை பண்ணா ஒன்னு அந்த கிரிம் ரீப்பர் உலகத்துல இருந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்கிற மேக்ஸிமம் தண்டனை உனக்கு மறந்து போச்சு என்னன்னு கேட்கும்போது இந்த பாட்டில யார் சொன்னா அதுதான் மேக்ஸிமம் தண்டனைன்னு சொல்லிட்டு அதை விட பயங்கரமான தண்டனை ஒண்ணு இருக்கு, உனக்கு யாரும் சொல்லல அப்படின்ட்டு இந்த அம்மா அது என்ன தண்டனை அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. பட் அது என்னங்கன்னு நமக்கு காமிக்கலாம். சரி வா, ஓடி போனவன் எங்க இருக்கான்னு அது வந்து சொல்லுன்னு கேட்டா அது அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அதனால சொல்ல மாட்டாங்களாம். இப்போ குட்டி ஹீரோவோட டெட் பாடியை ஸ்வாப் பண்ணதுல டாக்டருக்கும் பங்கு இருக்கு அப்படின்ட்டு தெரியுது. ஆனா அந்த டாக்டர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவரு உயிரோட இல்ல, இந்த பாட்டி கொன்னுருச்சு. இப்போ என்ன பண்றதுன்னுட்டு இவர் குழம்ப இந்த பாட்டி அதுக்கும் ஐடியா சொல்லுது. என்ன நீ காட்டி கொடுக்கலனா நான் குட்டி ஹீரோவோட டெட் பாடி எங்க இருக்குங்கிற உண்மையை சொல்றேன், அதோட யார் இதை பண்ணாங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கான எவிடன்ஸே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா சொல்லுது. அவருக்கு சொன்னதை கேட்டுட்டு ஹீரோ அடுத்தது நேரா வரது எங்க அந்த ஆக்டரோட வீட்டுக்கு. அவன் மறைச்சு வச்சிருக்கிற அவன் கிட்ட இருக்கிற அந்த லேப்டாப்பை தேடி பாட்டி தான் சொல்லியிருக்காங்க அந்த லேப்டாப்ல ஹீரோக்கான எவிடன்ஸ் இருக்கணும், குட்டி ஹீரோட டெட் பாடி அங்க இருக்கணும். ஹீரோ வந்துட்டு அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல அந்த ஆக்டரும் பழைய ஹீரோ பேசிக்கிட்ட வீடியோ இருக்கு. ஹீரோ அந்த வீடியோவை பாக்குறாரு. பட் நமக்கு ஃபுல்லா அந்த வீடியோல நினைக்கிறேன் இப்ப காமிக்கல. அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி அந்த சின்ன பையனுக்கு இவங்களுக்கு
யாருக்கு இப்படி செய்ய மனசு வந்தது, ஆனா அவங்களும் அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க, என்னால நம்பவே முடியலையே, ஹீரோயினுக்கு வேற குட்டி ஹீரோ எப்படி இறந்து போன அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அடுத்ததான் நேரா மூஜின்ல அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்படி வந்து ஒரு மைண்டுக்குள்ள ஒரு விஷுவல் வருது, இதே மாதிரி குட்டி ஹீரோ அடிபட்டு கார்ல யாரோ அவரை இதே இடத்துக்கு கூட்டிட்டு வர மாதிரி வந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகாம அதுக்கப்புறம் அங்கிருந்து வேற பாதைக்கு போற மாதிரி. இப்ப வந்த ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்துட்டு அந்த பழைய கார் எங்க போச்சு அதே மாதிரி இவரும் அதே ரூட்டுக்கு வராரு. அப்படி வரும்போது அங்க ஒரு பழைய ஹெல்த் கேர் சென்டர் இருக்கு, அது இப்போ செயல்பாட்டுல இல்ல, பாலடைஞ்சிருக்கு. அதுக்குள்ள வந்தவருக்கு மறுபடியும் ஒரு விஷுவல் குட்டி ஹீரோ அங்க அடிப்பட்ட நிலைமையில படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் பக்கத்துல பழைய ஹீரோட அம்மாவோட குரல் யார்கிட்ட பேசுற மாதிரியும், தயவு செஞ்சு சீக்கிரம் ஏதாவது பண்ணு, நீ செய்யறியா இல்லது நான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரியும். இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அங்க படுத்திருக்கிறத பழைய ஹீரோ டெட் பாடியை பார்த்ததும் அவருக்கு எப்பவும் வரல, நெஞ்சு படப்பட நடிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. அவரால் அங்க நிக்கவே முடியல, அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. அங்கிருந்து வெளியே வந்த ஹீரோ அடுத்ததா இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் கதை இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு, ஞாபகம் இருக்கா? ஹீரோ இந்த மலை மேல வந்து நின்றுட்டு கீழே கடல்ல குதிச்சிருப்பாரு, உள்ள ஒரு கார் இருந்திருக்கும், உள்ள ஒரு காரு ஒரு டெட் பாடி இருந்திருக்கும், அதை பார்த்துட்டு இது நானா நிஜமாவே நானான்னு சொல்லிட்டு அழுதுருப்பாரு. இப்படிதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த டெட் பாடியை பார்த்துட்டு எதுக்கு நம்ம கிரிம் ரீப்பர் ஹீரோ இது நானா என்னோட டெட் பாடியா இதுன்னு சொல்லிட்டு ஏன் அழுறாரு அப்படிங்கிறதுக்கான கதைக்கு போறாங்க. 20 வருஷம் முன்னாடி குட்டி ஹீரோட அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்கள பழைய ஹீரோட அம்மா கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்கல்ல, பழைய ஹீரோ அம்மாவும் அந்த பையனை சந்தோஷமாவே அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குட்டி பையனான பழைய ஹீரோக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இதுல பழைய ஹீரோக்கு உடம்புல ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஹார்ட் பிறந்ததுல இருந்தே சரியில்லை, அவனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும். இவனோட பிளட் குரூப் ரொம்ப ரேரானதாகவும் அந்த மாதிரி பிளட் குரூப் இருக்கிறவங்க ஹார்ட் டொனேட் பண்ணி அது இவனுக்கு வைக்கணும்னா அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு பழைய ஹீரோட அம்மா சொல்லவே அந்த பிளட் குரூப்பை கேட்டதும் குட்டி ஹீரோல எனக்கும் அதே பிளட் குரூப் தான் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த அம்மாக்கா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே அம்மாவோட வயிற்றுல பிறக்கலனாலும் ஒரே அப்பா தான். இப்போ பிளட் குரூப் வேற ஒன்னா இருக்குன்னா நீங்க 2 பேருமே நிஜமாவே ரியல் அண்ணன் தம்பி ஆயிட்டீங்கல்ல, நீங்க 2 பேரும் ரொம்ப பாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த பசங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பாண்ட் இயற்கையா வந்திருக்கு. 2 பேருமே நல்லா பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மூஜின்ல ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஹீரோவோட அம்மா இங்க வந்திருக்காங்க, அந்த போட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மால் கொலாப்ஸ் ஆகி அவங்க அங்க பிஸியா இருக்கவே இந்த 2 பசங்களும் தான் தனியா எங்க சுத்திட்டு இருக்காங்க. அப்போ குட்டி ஹீரோ ஹீரோயினும் இவருமா சேர்ந்து டைம் கேப்சூல் பதிச்சு வச்சிருக்காங்க. அந்த டைம் கேப்சூல் அந்த இடத்துக்கு போயிட்டு பழைய ஹீரோக்கு அவங்க பதிச்சு வச்சு அந்த கேப்சூல் எல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காரு. இதை மறுபடியும் பதிச்சு வச்சிடலாம், ஏன்னா ஹீரோயின் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ஓபன் பண்ணுவோம், ஹீரோனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நாங்க வந்து பார்க்கும்போது அது இருக்கணும்ல வச்சிடல என்னன்னு சொல்லிட்டு அதே மறுபடியும் அங்கேயே பதிச்சு வச்சுட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்காங்க. ஹீரோட அம்மா தான் ஹாஸ்பிட்டல் பிஸியா இருக்காங்களா. அதோட அன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளுக்கு பர்த்டேயா. குட்டி ஹீரோ அவளை பார்க்கணும், அவளுக்கு விஷ் பண்ணணும், அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் தங்கி இருக்கிறது யாரோட, கிளாராவோட அங்க வந்திருக்கான். அங்க வந்து அங்க வீட்டுல யாருமே இல்ல, என்ன பண்ணலான்னு யோசிச்சு அங்கேயே கேமரா கேசட்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறான். பேசாம அதுல ஒரு கேசட்ல விஷ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு கேசட் எடுத்து அந்த கேமரால போட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை அவனோட பேக் உள்ள எடுத்து வச்சுக்கிறான். வெயிட் பண்ணி பாக்குறான், கேர்ள் ஃப்ரெண்ட் வரலையா, பேசாம அந்த பார்ல போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்ல வந்து அந்த பார் லேடி கிட்ட கேட்டிருக்கான். அந்த பார் லேடி கேர்ள் ஃப்ரெண்டா, அவ ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அதுக்காக இந்த கிளாரா சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்டை அந்த வில்லன் அபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பார்ட்னருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா, அவளோட தலைமுடியை பிடிச்சி இந்த கிளாரா இழுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் அதை தான் இந்த பார் லேடி சொல்றாங்க. எந்த பக்கமா போனான்னு கேட்க இவங்க அதோ அந்த பக்கம் தான் போனாங்கன்னு சொல்ல இவனுமே அந்த பக்கமா கேர்ள் ஃப்ரெண்டை தேடி ஓடி வந்திருக்கான். அப்படி வரும்போது பழைய ஹீரோவை ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருப்பான் போல இருக்கு. ஓடுறத பார்த்துட்டு பழைய ஹீரோ அண்ணா என்ன இங்க வெயிட் பண்ண வச்சுட்டு நீ எங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே வந்திருக்கான். அப்படி இவங்க வந்த இடம் தான் அந்த பழைய கெமிக்கல் ஃபேக்டரி. அங்க கிளாரா கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட டேப் எங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு குட்டி ஹீரோ உள்ள போக அந்த அம்மா குட்டி ஹீரோவையும் அடிக்க இதை பார்த்து பொறுக்க முடியாத பழைய ஹீரோ ஒரு கம்பு எடுத்து கிளாராவோட தலையில அடிச்சு கிளாராவை மயக்கமாக்கியிருக்கான். ஒரு வேகத்துல அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஐயோ நான் உங்களை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு பயந்து போய் இவன் ஓட ஆரம்பிக்க இவனை பாக்குறதுக்காக குட்டி ஹீரோ பின்னாடி வர இந்த பையன் அழுறான், நான் கொன்னுட்டேன், அந்த ஆண்டியை கொன்னுட்டேன் அப்படின்ட்டு. பழைய ஹீரோ இங்க பாரு, இல்ல அவங்க மயக்கமாக மட்டும்தான் ஆயிருப்பாங்க, செத்துருக்க மாட்டாங்க, நீ இங்கே இரு, நான் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பழைய ஃபேக்டரிக்கு வந்திருக்கான். அப்படி வந்தவன் இந்த வாட்டி பார்த்தது அங்க கிளாரா சாகல, மயக்கத்துல இருந்து கண் முடிச்சிருக்காங்க. தொப்பி கில்லர் அங்க வந்து டேப் எங்கன்னு கேட்டு கிளாராவை கொலை பண்ணிருக்கான். இவன் இதை பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்துல அதே இடத்துக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கிளாராவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் விக்டிம் இருக்கல்ல ஒரு ஹேண்டிகேப் பொண்ணு, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கா. வந்தவன் அந்த பொண்ணை நீ வெளியேறு, நான் உள்ள போயிட்டு கிளாராக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள வர இந்த பொண்ணுமே தொப்பி கில்லர் கிளாராவை கொலை பண்றதை பார்த்திருக்கா. நம்ம கூட இதே பிளாஷ்பேக் ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்க்கும்போது தொப்பி கில்லர் குட்டி ஹீரோ பாக்குறத பார்த்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் தொப்பி கில்லர் பார்த்தது குட்டி ஹீரோவை இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டை. கிளாரா வேற கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தான் அந்த டேப் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தொப்பி கில்லர் கேர்ள் ஃப்ரெண்டை துரத்திட்டு ஓடி இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டு அங்க அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் விக்டிமா கூட்டிட்டு வந்தாங்களா. ஸோ அந்த பொண்ணுக்கு வர கால் சரியா நடக்க முடியாது, வேகமா ஓட முடியல. தொப்பி கில்லர் வந்து இவங்கள பிடிச்சிருக்கான். பிடிச்சி அந்த டேப் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே அங்க குட்டி ஹீரோல அவர்கிட்ட தான் அவரு பர்த்டே விஷ்
ரெக்கார்ட் பண்ண டேப் இருந்ததுல அதை காமிச்சு டேப் எங்கிட்ட இருக்கு என்ன துரத்திட்டுவான்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கான். தொப்பி கில்லரும் டேப்பு குட்டி ஹீரோட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு குட்டி ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருக்கான். குட்டி ஹீரோ பழைய ஹீரோவை எங்க இருக்குன்னு சொன்னாரோ அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு 2 பேருமா நம்ம போய் மறைஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் இருந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு தொப்பி கில்லர் அங்க வந்திருக்கான். இப்பதான் பழைய ஹீரோ ஒரு கல் எடுத்து தொப்பிக்கிலோட முகத்துல அடிச்சு அவருக்கு அந்த கன்னத்துல முகத்துல அந்த தழும்பையும் கொடுத்துருப்பாரு. ஸோ அவரை அடிச்சு போட்டுட்டு இவங்க 2 பேரும் ஓடி வர இந்த குட்டி ஹீரோக்கு ஆல்ரெடி ஹார்ட் வீக்ல. ஸோ அவன் இவ்வளவு நேரம் ஓடினதுல என்னால் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா மாதிரி நெஞ்சு வலிக்கு வர ஆரம்பிக்குது. என்னால முடியல எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அழும்போது குட்டி ஹீரோ இப்படியே போனேன்னா கொஞ்சம் தூரத்துல மெயின் ரோடு வந்துடும். அங்க நீ யாரை ஃபர்ஸ்ட் பாக்குறியோ அவங்க கிட்ட ஹெல்ப் கேளு, போலீஸை கூப்பிட சொல்லு, நான் இந்த தொப்பி கில்லரை வேற இடத்துல திசை திருப்புறேன் அப்படின்ட்டு இவனை மெயின் ரோட்டுக்கு அனுப்பிட்டு இவன் இங்க ஓடி வந்திருக்கான். ஸோ தொப்பி கில்லர் இவனை பார்த்துட்டு மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிருக்கான். அப்படி வரும்போது ஒரு இடத்துல ஹீரோ அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் விக்டிம் பொண்ணை பார்த்துருக்கான். பட் அவன் மட்டும் தனியாக இருந்திருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டை காணோம். கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்கா ஒன்றை தேடி தானே அந்த மவுண்டன் மேலே போனேன் அப்படின்ட்டு அவ சொல்ல இவனும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே தேடி போனாலும் அதே இடத்துக்கு வரலான்னு போகும்போது இவங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது. ஸோ இவனும் அந்த காரை பார்த்துட்டு அப்படி அந்த மவுண்டன் மேலே கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை தேடி வர கால் தடுக்கி கீழே விழுந்துடான். சின்ன பையன்லாம் ரொம்ப பயமா இருக்கு. அப்பதான் ஹீரோயினோட அப்பா கொடுத்த அந்த கலர் பாம்ஸோட ஞாபகம் வருது. யாராவது ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா எல்லோ கலர் புகையை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பையன் இந்த இடத்துல தான் குட்டி ஹீரோட அம்மா கண்டுபிடிச்சு அந்த எல்லோ கலர் புகையை யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இவன் இருக்கிற அதே இடத்துல பழைய வீடு மாதிரி பில்டிங் இருக்கிறத பார்த்துருக்கான். ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அங்க போயிருக்கான். பட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா தொப்பி கில்லர் துரத்திட்டு வரல. அவன் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அங்கே ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கான். மறைஞ்சிருக்கிற தொப்பி கில்லர் பார்த்துட்டு குட்டி ஹீரோவை கொண்டுலான்னு வரும்போது இந்த இடத்துல தான் ஹீரோயினோட அப்பா வந்திருக்காரு. தொப்பி கில்லர் இவரை கொலை பண்றதுக்கு முன்னாடி அவனை தடுத்தும் இருக்காரு. அப்படியும் 2 பேருக்கும் நடக்கிற சண்டையில ஹீரோவோட அப்பா கிட்ட இருக்கிற கன் கீழே விழுந்திருக்கு. இதை அவர் கவனிக்கல. தொப்பி கில்லரும் தப்பிச்சு போயிட்டான். ஹீரோனோட அப்பால இங்க குட்டி ஹீரோக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு வந்து உனக்கு எதுவும் ஆகல நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு கன் சத்தம் துப்பாக்கி ஃபயர் ஆகுற மாதிரி அப்படியே அந்த குண்டு வந்து ஹீரோவோட தலையிலே பாஞ்சிருக்கு. அவ்வளவுதான், குட்டி ஹீரோ அந்த இடத்துல விழுந்துட்டான். தடுப்புக்கு அந்த பக்கமா இருந்து சுட்டதுனால யாரு சுட்டாங்கன்னு தெரியல. இந்த தொப்பி கில்லர் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இவர் தொப்பி கில்லர் மறுபடியும் துரத்திட்டு ஓட அதுக்கப்புறம் இங்க என்னாச்சு அப்படிங்கறத காமிக்காம பழைய ஹீரோ கிட்ட வராங்க. குட்டி ஹீரோ சொன்னது மாதிரி அப்படி இப்படின்னு மெயின் ரோடுக்கு வந்துட்டான். ரொம்ப ஒரு மாதிரி வந்து மயங்கி விழ அவனை அங்க வந்த ஒருத்தர் பார்த்து காப்பாத்திறாரு. அது நேரம் இங்க தலையில குண்டடிப்பட்ட குட்டி ஹீரோல சாகல, மண்டை பயங்கரமா வலிக்குது. அந்த ரத்த காயத்தோட தட்டு மாதிரி பக்கத்துல இருக்கிற பூத்துக்கு வந்து பழைய ஹீரோ அம்மாவுக்கு கால் பண்ணிருக்கான். அம்மா என் தலையில குண்டடிப்பட்டுச்சுமா, ரொம்ப வலிக்குதுமா, எங்க இருக்கீங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்ட்டு. உங்களும் பையனுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு வந்து அவன் அங்கிருந்து கூட்டிட்டும் போயிருக்காங்க. ஆனா கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த பழைய ஹீரோ விஷுவல்ல பார்த்தாங்கல்ல, இவரோட டெட் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க அம்மாவோட குரல் நீ பண்றியா நான் பண்றேன்னு இல்ல நான் பண்ணவன் கேட்டது மாதிரி இது வேற எதுவும் இல்ல. இப்படி தலையில குண்டடிப்பட்டு கோமால இருக்கிற ஹீரோவோட ஹார்ட்டை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் அப்படி பேசியிருக்காங்க. அதுவும் யாரோட உதவியோட? அந்த டாக்டரோட உதவியோட. ஸோ குட்டி ஹீரோவோட அம்மாவும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்களா. இதோட ஃப்ளாஷ்பேக் இந்த இடத்துல முடிச்சுட்டு மறுபடியும் இங்க நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோக்கு தான் தான் குட்டி ஹீரோங்கிற ஞாபகம் வந்துருச்சு. அதோட தன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? தான் நம்பிட்டு இருந்த ரொம்ப பாசம் வச்சிருந்த அந்த அம்மாவே இவங்களோட ஹார்ட்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கா. ஸோ அதே மலை நின்றுட்டு அந்த தம்பியோட உடம்புல இவரோட ஹார்ட் இருக்கு, அந்த உடம்புல இவரோட சோல் இருக்கு. வெளியே வா, இந்த உடம்பை விட்டு வெளியே வான்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து தலையில சுடுன்னு சுடாரு. பட் எங்க துப்பாக்கி மண்டைக்குள்ள இறங்கவே மாட்டேங்குது. அப்படியே இதே இடத்துலதான் ஹார்ட்டையும் எடுத்துட்டு குட்டி ஹீரோவை டாக்டர் தொலைஞ்சு போனன்னு சொன்னா அவரோட கார்ல வச்சு இந்த மலை மேல இருந்தா கீழே கடலுக்குள்ள 2 பேருமா சேர்ந்து தள்ளியும் விட்டுருக்காங்க. இறந்து போன குட்டி ஹீரோவோட சோலை கலெக்ட் பண்ண வந்த கிரிம் ரீப்பர் வேற யாரும் இல்ல, ஜேம்ஸ். அவர் பக்கத்துல நின்று இருக்கிற ஹீரோல ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க அம்மா, நான் உங்களை எவ்வளவு நம்பினேன், எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், ஏமா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவன் எழுதிட்டு இருக்க. பட் என்ன இவங்களுக்கு அவன் கண்ணுக்கு தெரியவா போறான். இப்போ ஜேம்ஸும் ஜூனியர் கூட அதே இடத்துக்கு வராங்க. ஜேம்ஸ் சொல்றாரு, இப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுல, நீ தான் குட்டி ஹீரோ, உன்னோட நிலைமைக்கு யாரு காரணம்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னோட டெட் பாடி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லார்கிட்டையும் சொல்லு உன்னோட டெட் பாடி இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்க்கட்டும், உன்னோட டெட் பாடி எடுத்து அதுக்கு ஃபினரல் பண்ணட்டும். ஸோ நீயும் இந்த உடம்பை விட்டு வெளியே வந்துடலாம், உன்னோட விதி முடிஞ்சு நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம், இல்லைன்னா நீ இங்கே தான் ஸ்டக்காக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த சீரீஸ்ல 16 எபிசோட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு விளக்கம் கிடைச்சிருச்சுல. உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம குட்டி ஹீரோவான நம்ம இந்த ஹீரோவும் பழைய ஹீரோவான இந்த உடம்புக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண
ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்து நேரா அவங்களோட அம்மாவை பாக்குறதுக்காக வராங்க. குட்டி ஹீரோ அப்படிங்கறத காமிக்காம பழைய ஹீரோ பேசுற மாதிரி கேக்குறாரு. ஏன் எதுக்காக எப்படி பண்ணீங்க, அண்ணன் உங்களை எவ்வளவு நம்பினா, பட் அவனுக்கு நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே, ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. இந்த அம்மா உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அழுறாங்க. உனக்காக தாண்டா நான் பண்ணேன் அப்படின்ட்டு. அடுத்து இவங்க சைடு விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குட்டி ஹீரோ குண்டடி பட்டுடுச்சுன்னு ஃபோன் பண்ணப்போ பயந்து போயிட்டு அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க. வந்து அவனுக்கு எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு கார்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் முன்னாடியே போயிட்டாங்க. இந்த நேரம் பார்த்து கரெக்டா பழைய ஹீரோ தான் அங்க மயங்கி விழுந்திருந்தால அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கதாகவும் அவனோட ஹார்ட்டை உடனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கு. இந்த பக்கம் தத்து பிள்ளை, அந்த பக்கம் சொந்த பிள்ளை, யாரை காப்பாத்துறது யார் பக்கம் போகுதுன்னு கடைசியில சொந்த பிள்ளை தான் அப்படின்ட்டு முடிவெடுத்தவங்க. குட்டி ஹீரோவும் தலையில அடிபட்டு அன்கான்சியஸா இருக்கானா, இவனோட பிளட் குரூப் பழைய ஹீரோட பிளட் குரூப் ரெண்டும் சேமா, இவனோட ஹார்ட்டை எடுத்து பழைய ஹீரோக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து டாக்டரோட ஹெல்ப்பையும் கேட்டிருக்காங்க. டாக்டர் ஒத்துக்கவே இல்லை, அந்த பையன் சாகவே இல்லை, உயிரோட இருக்கான், இவனோட ஹார்ட்டை எப்படி எடுக்க முடியும் அப்படின்ட்டு. இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எப்படி அவன் தலையில குண்டடி தானே பட்டிருக்கு, எப்படி அவன் பிரெயின் டெட் ஆகி செத்துருவான், செத்ததுக்கு அப்புறம் என்னோட ஹார்ட்டை எடுத்தா எதுக்குமே யூஸ் ஆகாது, இப்போ அவனோட உயிர் இருக்கும் போது இந்த ஹார்ட்டை எடுத்தாதான் என்னோட பையனுக்கு வைக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. பட் அந்த டாக்டருக்கு மனசே இல்லை, முடியாது, நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்திருக்கான். இங்க பாரு, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா இத்தனை வருஷமா நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தால, இனிமேல் நான் அவனை ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், ப்ளீஸ் எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணுன்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக அந்த டாக்டரோட சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அந்த டாக்டர் அரை மனசாக சம்மதிக்க வச்சிருக்காங்க. இருந்தாலும் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணலை, இந்த அம்மா தான் நீ பண்ணலன்னா என்ன நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு குட்டி ஹீரோட ஹார்ட்டை அறுத்து எடுத்து தன்னோட சொந்த பையனுக்கு மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் வேற ஒரு ஹார்ட் என்னால் அரேஞ்ச் பண்ணிருக்கவே முடியாது, அதனால தாண்டா இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. இவங்க என்னதான் சாமான்னு சொன்னாலும் இவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, அதுவும் இவங்க பண்ண துரோகத்தால இறந்து போயிட்டு மறுபடியும் வந்திருக்கிற அந்த குட்டி ஹீரோவே அவருக்கு நடந்த விஷயத்தை கேட்கும்போது அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும், அவ்வளவு கஷ்டப்படுறாரு. இந்த அம்மா சொல்லுது, எப்படி இருந்தாலும் உன்னோட அண்ணன் பொழைச்சிருக்க மாட்டான்டா, அவனுக்கு தலையில குண்டடி பட்டிருந்தது, செத்து தான் போயிருப்பான்ட்டு. அப்பயே சொல்றாரு, இல்ல போய் நீங்க ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போயிருந்தா அவனை காப்பாத்திருக்கலாம், நீங்க கூட்டிட்டு போகல, நீங்க தான் கொன்னீங்க அப்படின்ட்டு. ஹீரோ எதை வச்சு இப்படி சொல்றாருன்னா, ஹீரோயின் குட்டி ஹீரோ சாகுற அன்னைக்கு குட்டி ஹீரோவை பார்த்திருப்பாரு, அவர் பக்கத்துல எந்த ஷேடோவும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குட்டி ஹீரோட விதி அன்னைக்கு முடிய போகுது அப்படின்னா அவரை கிரிம் ரீப்பர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. இது சடனா நடந்த ஒரு கொலை பண்ணிருக்கீங்க, அவன் உயிர் பொழைச்சிருப்பான், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாதனால அவன் செத்தான், நீங்க கொன்னது குட்டி ஹீரோவை மட்டும் இல்ல அப்படின்ட்டு இவருக்கு தெரியும்ல. இவங்க யாருக்காக குட்டி ஹீரோவை கொண்டு அந்த ஹார்ட்டை எடுத்து பழைய ஹீரோக்கு வச்சு அந்த பழைய ஹீரோவை இப்போ உயிரோட இல்லையே, இதுக்காக தான் இந்த உண்மைகள்லாம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க குட்டி ஹீரோட பாடியை மாற்றி அது ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இவர் எல்லா உண்மையும் போட்டு உடைக்க இந்த அம்மா உட்காந்து அழுது. அப்படியே மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு போனாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி ஹார்ட் எடுத்துட்டாங்களா, இது நடந்துட்டு இருக்கிறது அந்த மூஜின் ஹாஸ்பிட்டலில். ஹீரோ இப்போ போனாலும் ஒரு பழைய ஹெல்த் கேர் சென்டர் அங்கே. இனிமே இவரை இதை மறைச்சாகணும், இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுல. குட்டி ஹீரோ எங்கே போனா, அவனுக்கு என்னாச்சு, எப்படி செத்தான் அப்படிங்கிற கேள்வி வரும்ல, அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குட்டி ஹீரோ ஹிட் அண்ட் ரன் கேஸில் ஆக்சிடென்ட்டாக இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத செட்டப் பண்ணுறதுக்காக அந்த ஓல்டு கப்பலோட பையன் அந்த மால் கொலாப்ஸ் ஆகி விழுந்து ஒரு கை கூட இல்லாமல் அவனோட டெட் பாடி வந்திருக்குமா, அந்த பையனோட டெட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரோட்டில் போட்டு இவங்க தான் கார் ஏற்றி யாருன்னு அடையாளம் தெரிய மாதிரி அவனோட முகத்தையும் செதைச்சு குட்டி ஹீரோ மாதிரி அங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு டாக்டராக இருந்துட்டு ஒரு பையனோட உயிரை எடுத்துட்டோமே அப்படிங்கிற இந்த கில்ட்டினால தான் இந்த டாக்டர் டிப்ரெஷனில் இருந்திருக்காரு, அதுக்காக போதை மருந்தும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைம்ல தான் அந்த கிரிம் ரீப்பர் லேடி பார்த்து இவனை கொண்டு இவனோட உடம்புக்குள்ளேயும் புகுந்திருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டுல ஹீரோ நேரா இங்க திரும்ப வராரு, இவரோட உண்மையான அம்மா அந்த அம்மாவை பாக்குறதுக்காக. இந்த அம்மா ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களோட உடம்புல இந்த நாத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இலக்காரமா பார்த்தாரு. அது இவங்களோட சொந்த அம்மா. சொல்லப்போனா தன்னோட பையன் செத்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா இறந்து போன தன்னோட பையனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிற இவர் மேல பாசம் இருக்கிற உண்மையான ஒரே ஜீவன் நேரா அவங்கள பாக்குறதுக்காக வராங்க. அவங்களோட சின்ன ஸ்ட்ரீட் ஷாப்ல தான் நிக்கிறாங்க. சும்மா வந்தேன், எனக்கு சாப்பிட கொடுக்க முடியுமான்னு கேட்க, இதை சாப்பிட்டதும் ஹீரோ இந்த கிரிம் ரீப்பர் உடம்புல வந்ததும் இவருக்கு நல்லா பசிக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல அந்த டிரெக்டிவ் சாப்பிட தள்ளி விட்டுட்டு சாப்பிடுவார். அந்த டேஸ்ட் கூட இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப ஃபெமிலியாக இருக்கும். அது ஏன்னா இவர் உண்மையான குட்டி ஹீரோ, அதோட இது அவங்க அம்மா செஞ்சு கொடுக்குற அந்த சாப்பாடோட டேஸ்ட் அவங்களுக்கு வந்திருக்கும், அதனால தான் அவருக்கு அது கனெக்டாக இருக்கும். அப்படி அழுதுகிட்டே சாப்பிட்றாரு. அந்த அம்மாவும் பக்கத்தில் வந்துருந்துட்டு, உன்னை பார்க்கும்போது என்னோட பையனை பார்க்குற மாதிரி இருக்க தெரியுமா, அவனும் உயிரோட இருந்திருந்தா கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரி தான் இருந்திருப்பான், அவனுக்கும் இந்த சூப்பு ரொம்ப பிடிக்கும், நான் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான், பட் என்ன பண்ணுறது, என்ன மாதிரி ஒரு அம்மாவுக்கு மகனாக பிறந்ததுனால அவனோட
வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நம்ம ஆளுக்கா ஐயோ அதை கேட்கணுமா, அவங்கள சொந்த பையன், நான் அந்த அம்மா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன், என்ன இப்படி அநியாயமாக கொண்டுட்டாங்க அம்மாங்கிற மாதிரி இவருக்கும் அழுக அப்படிதான் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே, இப்போ ஒருவேளை நீங்கள் இன்னொரு வாட்டி உங்களோட பையனை பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புவீங்கன்னு சொல்லிட்டு கேட்க இந்த அம்மாவில், நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா குட்டி ஹீரோவோட பேக்கில் ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலீஸ் தேடி வந்திருப்பாங்க. ஸோ தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக தானே இவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட இவங்க நினச்சிருப்பாங்கன்னா தன்னோட பையன் தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான், ஆனால் அவனை மாட்ட விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க போயிருந்திருப்பாங்க. என்ன இருந்தாலும் இவங்க தன்னோட பையனை சந்தேகப்பட்டிருக்காங்களே, அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அது குட்டி ஹீரோவோடது இல்லைனோ அந்த புள்ளி கேங்கில் இருக்கிற அந்த புள்ளி பையன் தான் இவன் இனிமேல் அவங்களோட கேங்கில் சேர மாட்டேன், டிடெக்டிவாக ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட சொல்லியிருப்பான். அப்போ தான் ஹீரோன் வந்து சண்டை போட்டு இவர் கையில் அந்த ஸ்க்ரூ டிரைவர் இறங்கியிருக்கும். கேங்கை விட்டு இவன் போக போகிறான்னு சொல்கிற அந்த கோவத்தில் போலீஸ் ஆக போகிறானா, இவனை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இவனோட பேக்கில் ட்ரக்ஸை வச்சிருக்கான். இப்போ அவன் தான் ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தோம்ல, அந்த ஃப்ரெண்டு அவனோட வேனை ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு விட்டுருப்பான். அங்கே கூட மெக்கானிக்காக திருந்திருக்கது அவன் தான் சொல்லிட்டு அவன் தான் இந்த அம்மா ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் இவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கான். இந்த அம்மாவுக்கு தன்னோட பையனை தப்பாக நினச்சிட்டோமே அப்படிங்கிற கில்ட்டி வேற, என்னோட பையனை இன்னொரு வாட்டி பார்த்தேன்னா நான் அவங்ககிட்ட அப்படி தப்பாக நினச்சதுக்காக மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்லும்போது இந்த குட்டி ஹீரோக்கு இப்போ தான் அந்த உண்மை தெரியுது. ஆக்சுவலாக குட்டி ஹீரோமே தன்னோட அம்மாவை வெறுத்திருப்பான், ஏன்னா அவங்க தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இவனோட ட்ராப்பில் தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியாமல் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட அம்மாவை நான் வெறுத்துட்டு இருந்தேனேன்னு சொல்லிட்டு இவருக்கும் அதுவும் கூட கொஞ்சம் கில்ட்டி ஆகுது. ஸோ அந்த அம்மா செஞ்சு கொடுத்து சாப்பிடையும் சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்களோட திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே அந்த அம்மா சொல்கிறாங்க இவங்க ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருந்தாங்கல்ல, ஸோ திருப்பி வரும்போது இவங்களோட வீடு இவங்களோட கடைன்னு சொல்லிட்டு எதுவுமே இவங்க கிட்ட இல்லை எல்லாமே போயிடுச்சு. குட்டி ஹீரோவோட ஃபோட்டோ கூட ஒன்றுமே இவங்களுக்கு கிடைக்கலையா, அவனோட ஃபோட்டோ கூட எங்கிட்ட எதுவுமே இல்லை தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேணும்னா என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா, நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்க இந்த அம்மாவோ எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இவர் தான் தங்களோட பையன் அப்படிங்கிற உண்மையும் சொல்ல முடியாமல் அந்த அம்மாவோட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாரு. ஸோ இப்படி அவங்க அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நேராக ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு வராரு. வந்தவர் இருக்கு நிலைமையை பார்த்து ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, என்னமோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. வந்தவரும் அப்படியே தூங்கிட்டாரு. தூங்கட்டுன்னு சொல்லிட்டு இவங்களும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க தூங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கண் முழிச்ச ஹீரோவில் தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு சின்ன வயசில் ஹீரோயின் கையில் அந்த சிகப்பு ரோப்பை கட்டி விட்டது அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் தான் சின்ன வயசில் நீ அட்மையர் பண்ண உன்னோட ஜூன் ஒப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக அவரோட வீட்டுக்கு வராரு. அந்த லேப்டாப்பில் இருக்கிற அந்த வீடியோவில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்படி நமக்கும் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த அம்னிஷியா பாட்டியை மாலில் தேடி போகிறதுக்காக ஹீரோ கிளம்பும்போது அவருக்கு ஒரு கால் வந்திருக்கும்ல, அந்த கால் வேற யார்கிட்ட இருந்தது, இந்த ஆக்டர் கிட்ட இருந்தால் தனியாக பேசணும், என்ன பார்க்கறதுக்காக அந்த ஹோட்டல் ரூமுக்கு வர முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹோட்டல் ரூமுக்கு அந்த பழைய ஹீரோ பார்க்க இந்த ஆக்டர் தான் வந்த ஹீரோ கிட்ட இந்த ஆக்டர் தன்னோட அப்பா தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை முன்னாடி அபியூஸ் பண்ண அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அந்த விஷயத்தை நீ வெளியே விட்டேன்னா உன்னை பற்றின விஷயங்கள் வெளியே தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் பழைய ஹீரோ எங்கள் அண்ணனை கொன்னது உங்கள் அப்பா தானே, அவனை எப்படி நான் சும்மா விட முடியும்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, உங்கள் அண்ணனை கொன்னது என்னோட அப்பா இல்லை, உங்கள் அண்ணன் செத்த அன்னைக்கு நான் உங்கள் அண்ணனை பார்த்தேன் அப்படின்ட்டு இவன் வில்லனோட பையன் அப்படிங்கிற பட்சத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி வில்லனும் மூஜின்ல தானே இருந்தான். ஸோ இவனும் அஃப்கோர்ஸ் அங்கே தான் இருந்திருப்பான். இவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவனும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கான். கரெக்டாக குட்டி ஹீரோக்கோட தலையில குண்டடி பட்டப்போ இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தலையில ரத்தம் வழிஞ்சு அவனை கார்ல ஹீரோவோட அம்மா கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அதை பார்த்திருக்கான். அந்த அம்மா கார் அங்க நிறுத்தாம அங்கேருந்து கிராஸ் ஆகி வேற ரூட்டுக்கு போனாங்களா. இவனுக்கு புரியல, அவனுக்கு அடிபட்டிருக்கு, இவங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வராம அங்க போறாங்க அப்படின்ட்டு. இவனுமே சின்ன பையன்ல, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்து இவனோட அம்மா இறந்து போயிருக்காங்க. இவனும் அதுக்கப்புறம் ஃபாரின்ல இருக்கிற இவன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டானா. ஸோ இவனுக்கு குட்டி ஹீரோவை பார்த்த விஷயம் மறந்துருச்சு. அப்புறம் தான் இவனுக்கு தெரிய வந்தது குட்டி ஹீரோவை ரோட்ல ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல இறந்து போயிட்டான். அதுவும் இப்போ ஹீரோவோட அம்மா காரை நிறுத்தாம எந்த பாதைக்கு போனாங்களோ அதே ஹைவே ரோட்ல. இவன் இல்லையே நான் அப்படி பார்க்கலேன்னு சொல்லிட்டு இவன் கன்ஃபியூஸா இருக்கு. அதை விசாரிச்சிருக்கான். அப்படி விசாரிச்சப்பதான் இவனுக்கு பழைய ஹீரோட அம்மா ஹார்ட்டுக்காக குட்டி ஹீரோவை கொன்னிருக்காங்க, ஹார்ட்டை இவனுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பழைய ஹீரோவும் கண் முழிச்சப்போ அவனுக்கு யாரு ஹார்ட் கொடுத்த அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கான். ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் உனக்கு ஹார்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டர் இவனுக்கு யாரு ஹார்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அந்த பொண்ணோட ஒரிஜினல் ஹார்ட் யாருக்கு போச்சோ அந்த உண்மையான எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் ஹீரோ கிட்ட காமிக்கிறான். எப்படி ஒரே பொண்ணு 2 பேருக்கு ஹார்ட் கொடுக்க முடியும், அந்த பொண்ணு கொடுத்த ஹார்ட் வேற ஒருத்தருக்கு போயிருக்கு, அதே நேரம் உனக்கும் ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னா நீயே யோசிச்சு பாரு உனக்குள்ள இருக்கிறது யாரோட ஹார்ட் அப்படின்ட்டு. உங்க அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம், அவங்க தான் உன்னோட அண்ணனோட ஹார்ட் எடுத்து உன்னை காப்பாற்றுறதுக்காக உனக்கு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. பழைய ஹீரோக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நம்பவே முடியல, தன்னோட அம்மா தன்னை காப்பாற்றுறதுக்காக தன்னோட அண்ணனை கொண்டுட்டாங்களா அப்படின்ட்டு. பட் எவிடன்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கு,
இருக்கு. இதை வச்சுதான் எங்க அப்பா பத்தின டேப்பை நீ வெளியே விட்டேன்னா இந்த விஷயங்கள்ல நானும் வெளியே சொல்ல வேண்டியது வரும், நீ மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருக்கான். இந்த ஆக்டர் நிறைய போதை மருந்து எடுத்திருக்கானா, சோ உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆயிடுது. சோ ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு படுத்துறான். அந்த நிலைமையிலே பழைய ஹீரோ கிட்ட ஆம்புலன்ஸை கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்கான். பட் இவர் தன்னோட அம்மாவை பத்தி அண்ணனை பத்தி எல்லாம் உண்மைகள் தெரிஞ்ச அந்த அதிர்ச்சியில ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணாம கையில இருக்கிற அந்த ஃபைலையும் அங்கே இருக்கிற குப்பை கூடையில போட்டுட்டு வெளியே போயிருக்காரு. இதை இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கா அவங்க அம்மா தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக அந்த ஃபைலையும் அங்கேயே விட்டுட்டு இந்த உண்மைகள் தெரிஞ்ச ஆக்டரையும் உயிருக்கு போராடுற நிலைமையிலே காப்பாத்தாம அங்கிருந்து விட்டுட்டு வந்திருக்கான். எனக்கு நடந்த கொடுமைக்கு தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுக்காம விட போறதில்ல, கண்டிப்பா வாங்கி கொடுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு யோசிச்சவருக்கு இவங்க அம்மா குண்டடி பட்டப்பற தானே ஹார்ட் எடுத்தாங்க. பட் தலையில சுட்டது யாரு அதை கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அப்போ இவருக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை தேடி போகும்போது ஒரு கார் கிராஸ் ஆகி போன ஞாபகம் வருது. ஸோ அந்த காருக்குள்ள யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா யோசிச்சு பாக்குறாரு. உள்ள இருந்தது வேற யாரு, அந்த வில்லனும் சம்பவம் நடந்த அதே மவுண்டன்ல அதே நேரத்துக்கு அதே இடத்துல இருந்திருக்கான்னா ஒருவேளை அவன் சுற்றுப்பானோ அப்படின்ட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க நியூஸ்ல வில்லனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க வருது. ஏன்னா ஒரிஜினல் டேப் இல்ல, அந்த பட்டர்ஃப்ளை வாட்ச் கிடைக்கல, அதனால போதிய எவிடன்ஸ் இல்லை அப்படின்ட்டு வில்லனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. இந்த நியூஸை பார்த்துட்டு ஹீரோ இங்க ஷாக் ஆக அந்நேரத்தில் இங்கே ஹீரோயினும் நைட்டு சோகமாக வந்த ஹீரோ காலில் கண்மொழிக்கிறதுக்குள்ளே கிளம்பி போயிட்டார்ல. சரி என்ன செய்தாச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ண ஹீரோ காரில் அட்டன் பண்ணல. சரி ஸ்டேஷனில் இருப்பான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் பார்க்க வந்து அங்கே இல்லை, வில்லன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் எல்லாம் கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கே இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க ஃபோன் லொக்கேஷனை பார்க்குறாங்க. அது மூஜின் அப்படின்ட்டு காமிக்குது. இங்கே ஹீரோ மூஜினுக்கு தான் போயிருக்காரு. எதுக்குன்னா வில்லன் இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட விஷயத்தில் அவன் செஞ்ச இத்தனை கொலைகள்ல இருந்து எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டான். பட் இவரை தலையில சுட்டது வில்லன் தானே, அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சா அந்த விஷயத்துல அவனை மாட்டி விடலான்னு சொல்லிட்டு மூஜனுக்கு வந்திருக்காரு. அங்க வந்தவர் நேரா அந்த குட்டி ஹீரோ டேப் எங்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அந்த தொப்பிகள் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து காமிச்சு ஓடி இருப்பான்ல, அந்த இடத்துக்கு வராரு. அங்கிருந்து ஓடும்போது குட்டி ஹீரோ கீழே விழுந்து அந்த எல்லோ கலர் ஸ்மோக் எல்லாம் வச்சிருப்பான்ல, ஸோ அந்த இடத்துல பாக்குறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த பழைய பில்டிங்கை பாக்குறாரு. ஸோ அதுக்குள்ள வராரு. அங்கதானே இவர் மறைஞ்சிட்டு இருப்பாரு, இவர் தலையில சுட்டிருப்பாங்க. ஸோ இவர் மறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் வெளியே இருந்து அந்த வில்லன் இந்த வேட்டை துப்பாக்கியால குட்டி ஹீரோவை சுடுற மாதிரி இவருக்கு விஷுவல் வருது. வில்லன் தான் கண்டிப்பா சுட்டிருக்கணும், எப்படி ப்ரூஃப் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சுட்ட புல்லட்டு ஹீரோவோட தலைக்குள்ள போயிட்டு அங்க செவுத்துல போயிட்டு சுட்டிருக்கு. ஸோ இவர் போயிட்டு அந்த பாக்குறாரு. ஆனா புல்லட்டோட சைஸ் அந்த வேட்டை துப்பாக்கில இருந்து வர புல்லட் சைஸ் இல்ல, அது எப்படிங்கிற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்கு. அங்க ஹீரோனை தேடி வந்தாங்கல்ல ஹீரோயின். ஸோ கரெக்டா லொகேஷனை ட்ராக் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. உனக்கு இந்த இடம் தெரியுமா, நானும் முன்னாடி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவா நீ முன்னாடி வந்திருக்கேன், எப்போ உனக்கு எப்படி இந்த இடத்த தெரியும்னு கேட்டா ஹீரோயின் இங்க ஹீரோக்கு கொடுப்பாங்க பாருங்க ஒரு பெரிய அதிர்ச்சியா. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா பக்கத்துல பேக் ஷேடோ இருக்கு, நீங்க சாக போறீங்கன்னு சொல்ல கேட்காம அவங்க அப்பா கிளம்பி போயிருப்பாருல, தன்னோட அப்பாவை எங்க இருந்தாலும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவர் எங்க போயிருப்பாருன்னு தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்படி தேடும் போது அவரு இந்த பில்டிங்குள்ள வரதை பார்த்திருக்காங்க. அப்பாவை காப்பாத்தணுங்கிற ஆர்வத்துல உள்ள வந்தவங்க அங்க அப்பா இருக்கிறதையும் பார்த்திருக்காங்க. அவர் பக்கத்துல ஒரு ஷேடோவும் இருந்திருக்கு. அப்பாவை காப்பாத்தன்மை என்ன பண்ணலாம்னு யோசிச்சவங்களுக்கு கீழே கண்ணு கிடக்கிறத பார்த்திருக்காங்க. அந்த கண் எடுத்து ஷேடோவை சுட்டால அது ஷேடோ மறைஞ்சிருமா, தன்னோட அப்பா உயிரோட இருப்பாரான்னு சொல்லிட்டு அந்த ஷேடோவை நோக்கி சுட்டிருக்காங்க. அங்க இருந்தது எந்த ஷேடோவும் இல்ல, அங்க இருந்தது குட்டி ஹீரோ. ஹீரோனுக்கு அந்த கண்ணாடி வழியா ஒரு மனுஷன் இருக்கான் அப்படிங்கிற தெரியல, அது ஒரு ஷேடோ மாதிரி தெரிஞ்சிருக்கு. குட்டி ஹீரோன்னு தெரியாம தன்னோட அப்பாவை சுத்திட்டு இருக்கிற ஷேடோ நினைச்சிட்டு அப்பாவை காப்பாத்துறேன் அப்படிங்கிற பேர்ல ஹீரோவை சுட்டதே இந்த குட்டி ஹீரோயின் தான். ஹீரோயின் சொன்ன இந்த கதையை கேட்டுட்டு ஹீரோவோட முகத்தை பார்க்கணும், அடியே என்ன சுட்டது நீதான் அடி அப்படின்ட்டு அப்படியே இவருக்கு நெஞ்சு ஒரு மாதிரி படப்படன்னு நடிச்சிட்டு தலை வலிக்கிற மாதிரி ஆயிடுது. அப்படியே ஒரு மாதிரி இவர் ஆகாத பார்த்துட்டு ஹீரோயின் என்னாச்சு நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு இவங்களும் பேனிக்காக அப்படியே இந்த இடத்துல எபிசோட் 17 முடிச்சிடுறாங்க. ஹீரோயின் தான் குட்டி ஹீரோவை சுட்டிருப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. எனக்கும் இந்த சீரீஸ் பார்க்கும்போது அடி பாவி அப்படின்னு தான் இருந்தது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான். இதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோயினுக்கு அவங்க சின்ன வயசுல செஞ்ச இந்த விஷயங்கள் சின்ன தப்பு தான் இது எல்லாத்துக்கு காரணம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருமா. அதோட குட்டி ஹீரோ இறந்து இப்ப கிரிம் ரீப்பரா ஹீரோவா இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், ஹீரோட அப்பா மாதிரி இவரோட உடம்புல இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையை ஹாப்பி எண்டிங்கா கொண்டு போறாங்களா, இல்லது ஹீரோ அவரோட கிரிம் ரீப்பர் உலகத்துக்கே திரும்பி போக போறாரா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அந்த ஃபைனல் எபிசோட்ஸ்ல சூப்பரா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபைனல் வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.